நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குடும்பம் அர்த்தாஷ்டக ராசியில் வகரகதியில் உள்ள சனியுடன் ராகுவும் சேர்க்கையும் 8ஆம் இடத்துல, அதாவது அஷ்டம குரு சுக்கிரன் சேர்க்கையுடன் உடல் நலனை பாதிக்கும். மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் தேவைப்படும். வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு அலுவலகத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்துச்சுன்னா வரன் அமையறதில் தடங்கல்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் பாதிக்கப்படும். மாத கடைசியில் புதிய கடன்கள் ஏற்க நேரிடும். கூடிய வரையில் திட்டமிட்டு செலவு செய்தால் நல்லது. அடுத்தது உத்தியோகம். பாடுபட்டு உழைத்தும் கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்ய முடியாது. உங்கள் அன்றாட கடமைகளில் ஏதோ ஒரு குற்றங்குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க. சனி ராகு கூட்டு சேர்க்கை அர்த்தாஷ்டக ராசியில் ஏற்பட்டுள்ளது. அன்றாட பணிகளில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். தவறுகள் ஏற்படுறதுக்கு சாத்தியக்கூறு உள்ளது. இருந்துச்சுன்னா கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானின் சுப பார்வை கிடைக்கிறதுனால பாதிப்புகள் குறைவாகவே இருக்கும். உங்கள் பணிகளுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படாமல் காத்தருள்வார் பூரண சுபகிரகமான குரு. மேலதிகாரிகளின் அளவுக்கு மீறிய கண்டிப்பு கவலையை அளிக்கும். கூடிய வரையில் வளைந்து கொடுத்தும் அனுசரித்து நடந்து கொள்வதும் அவசியம். தொழில் மற்றும் வியாபார துறைகளுக்கு அதிகாரி கிரகம் சனி பகவான் தான். கோல்சார விதிகளின்படி ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டகம் சனியும் ராகுவும் இணைந்திருக்கிறது நன்மை தராது. சந்தையில் உங்கள் பொருள்களுக்கு எதிர்பார்த்திருந்த விலை கிடைக்கிறது மிகவும் கடினம்தான். மேலும் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியது வரும். இந்த நிலையில் கூட்டாளிகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. நிதி நிறுவனங்களில் ஒத்துழைப்பும் குறையும். பல சிக்கல்களை ஒரே தருணத்தில் சந்திக்கிறது. உங்கள் பொறுமைக்கு சோதனையாக அமையும். உணர்ச்சி வசப்படாமல் பிரச்சனைகளை சமாளிக்க வேணும். கலைத்துறையினர் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று உறுதியாக எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போவான். ஏமாற்றத்தை தரும். வருமானமும் சற்று குறையக்கூடும். வெளிமாநில நிகழ்ச்சிகளிலும் எதிர்பார்க்கும் அளவுக்கு வருமானம் கிடைக்காது. அதிக அலைச்சலினாலும் வசதி குறைவினாலும் உடல் நலம் பாதிக்கப்படக்கூடும். உங்கள் நலம் உங்கள் கையில்தான் இருக்கிறது. அரசியல் துறையினர் கட்சியில் அனைவருடனும் சுமூகமாக பழகிறது மிகவும் அவசியம். உங்கள் எதிர்கால நலனில் அதிகமாக சிலர் செயல்பட்டு வருவதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அரசியலில் வெற்றி பெறணும்னா அனைவரையும் சந்தேக கண்களுடன் தான் பார்க்க வேணும். எவரையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது என்று கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் வார்த்தைகளை அதிஜாக்கிரதையாக உபயோகப்படுத்துங்க. ஏனெனில் தற்போது உள்ள கிரகநிலைகள்லாம் அனுகூலமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மாணவ மாணவியர் கல்வித்துறைக்கு தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்குது. புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வு ஏற்படும். கூடிய வரையில் நண்பருடன் வெளியில் சுற்றுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியம் என கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. விவசாயத்துறையினர் அதிக வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறையினாலும் பயிர்கள் பாதிக்கப்படக்கூடும். கால்நடைகளின் பராமரிக்கிறதுலையும் செலவுகள் அதிகமாகி புதிய கடன்களை ஏற்க நேரிடும். பெண்மணிகள் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய மாதம் இது என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுது. அடிக்கடி ஏதோ ஒரு வலியும் சோர்வும் உடலை வருத்தும். ஒற்றை தலைவலி, மூட்டு வலி, உடல் சோர்வு, தலை சுற்றல் ஆகிய உபாதைகள் உடல் ஓய்விற்கு கெஞ்சும். படுத்தாலே போதும் என்ற உணர்ச்சி மேலோங்கும். அறிவுரை: ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி தகுந்த சிகிச்சை பெறுங்க. பரிகாரம்: தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் கந்த சஷ்டி கவசம் படித்து வரணும். தினமும் ஒரு சர்க்கம் ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து கொள்ளலாம். தினமும் காலையில் எள், பருப்பு, நெய் கலந்த 3 சாத உருண்டை காகத்திற்கு வைத்து வரணும்.